கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் பெண்கள் கூடுகையிலே தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிற இந்த வேளைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் கொடுத்த அந்த தியானத்தை நாம் கொஞ்ச நேரம் தியானித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது உங்களுக்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். கடந்த வாரங்களாக நாம் தியானித்து கொண்டு வருவது அலங்கரிப்பு என்கிற அந்த வார்த்தையை தான் நாம் தியானித்து வருகின்றோம். முதலாவது வாரத்திலே நாம் பார்த்தோம் அழியாத அலங்கரிப்பு என்று. அடுத்ததாக பார்த்தோம் நற்கிரியைகளினால நம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று பார்த்தோம். தேவன் விரும்புகின்ற அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் புதிய ஏற்பாட்டில் 319வது பக்கத்தில் இருக்கிறது. அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அன்று ஆலோசனையாக கொடுத்த அந்த வசனம்தான். அதனுடைய தொடர் தியானத்தை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கின்றோம், தியானித்து கொண்டும் இருக்கின்றோம். இதிலே எவ்வளவு அலங்காரமாக சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா? அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற ஒன்றாயிருக்கின்றது. இதைத்தான் நாம் வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே நமக்கு கூறுகின்ற ஆலோசனை சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவோம்? தன்னை அலங்கரித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அந்த அலங்கரிப்பு எப்படிப்பட்ட அலங்கரிப்பாய் இருந்தால் நலமாக இருக்கும்? அது பெண்களாகிய நமக்கு அது விசேஷித்த குணம் இல்லையா? அலங்கரிக்கிறதுன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு பெரிய என்ன சொல்றது ஒரு பொக்கிஷமே உள்ள இருக்கு இல்லையா? ஒருத்தர் கேட்டால் தான் சொல்லுவாங்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம். இப்படி பண்ணீங்கன்னா அப்படி இருக்கும், நல்லா இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவர்களுடைய சொந்த முயற்சியில் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இன்று வேதாகமத்திலே தங்களை அலங்கரித்து கொண்ட பெண்களின் அந்த சரித்திரத்திலிருந்து தான் நாம் இந்த காரியங்களை இன்று தியானிக்கின்றோம். அங்கே அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்திலே 1 பேதுரு 3:5 பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். யாரு பாருங்க, நம்மளும் இன்னைக்கு பரிசுத்தவான்களை மாற வாஞ்சிக்கிறோம் இல்லையா? தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிற நாமும் என்ன பண்ணணுமா? புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அலங்கரிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நம்ம போன வாரத்தில் பார்த்தோம் என்ன அலங்கரிப்பு நமக்கு வேண்டும் சொல்லிட்டு, நற்கிரியைகளினால நம்ம அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானம் இருந்தா மட்டும்தான் இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம், இந்த ஞானம் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு பிரியமானவர்களாய் நம்மை அலங்கரித்துக் கொள்ள முடியும். அந்த ஞானம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து தான் போன வாரத்திலே நம்ம தியானித்தோம். இன்றும் அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் தியானிக்க இருக்கின்றோம். அது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்த்தோம் அல்லவா? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 315வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானம் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். ஆமென், ஹல்லேலூயா. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா சுத்தமுள்ளதாயும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். எப்படியெல்லாம் நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் வேத வசனத்தின் வாயிலாக நம்ம அந்த காரியங்களை தியானித்தோம் அல்லவா? நற்கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய செய்கைகள் அதற்கு நம்மை வழிவகுக்கும் என்கிற அந்த காரியத்தை தான் ஆவியானவர் அன்றைக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்தார். அன்றைக்கு கூடுகையிலே கலந்து கொண்ட உங்களுக்கு அது மிகுந்த பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலும் அந்த வசனத்திலே அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். அப்போ இந்த வேதாகமத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஞானம், பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் என்ன பண்ணுதா? முதலாவது நம்மை சுத்தமுள்ளவர்களாய் மாற்றுகின்றது. அடுத்து நம்மளை நற்கனிகளால் நிறைந்தவர்களாய் மாற்றுகின்றது. கலாத்தியர்ல பார்க்கிறோம் ஆவியின் கனிகள் 9 என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே நமக்கு சொல்லித்தரப்படுகின்றது அந்த நற்கனிகளால் நிறைந்தவர்களாய் நாம் மாற வேண்டும். இந்த நற்கனிகளால நம்மை அலங்கரிக்க தான் இன்றைக்கு ஆலோசனைகளை ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கின்றார். அந்த நற்கனிகளால நீங்க உங்களை அலங்கரிக்க விரும்புவீங்க
நம்புவீங்கன்னு சொன்னா இந்த வேத வசனத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனைகளை நாம் பின்பற்றும் பொழுதுதான் நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகின்றோம், நற்கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுகின்றோம். அதற்கு முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை இந்த வேதத்தின் வாயிலாக நாம் தியானிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னா சுத்தம் என்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சுத்தம்னு சொன்னா விரும்பாதவங்களே இல்லை. எல்லாமே சுத்தமாக தான் இருக்கணும். பெண்களை பொறுத்தளவில் எல்லாத்தையுமே சுத்திகரிக்கிறது பெண்களோட வேலை தான், அப்படி தானே? வீட்டில் எல்லா இடமும், வீட்டில் இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், எங்கே நீட்டாக வைக்கணும், அதுவும் பெண்களுடைய பகுதியாக இருக்கிறது கிச்சன், அதை நீட்டாக வைக்கணும்னு சொன்னால் பெண்களுக்கு எப்படி ரொம்ப உற்சாகமாக இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தவங்களும் அதில் ஒவ்வொரு பாலிசி வச்சுருப்போம். இது நீட்டாக இருந்தால் தான்ப்பா நான் சமையலே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு கிச்சன் நீட்டாக இருந்தால் தான், என் ஸ்டவ் நீட்டாக இருந்தால் தான் எனக்கு குக் பண்ணவே பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, முந்தின நாள் நைட்டே என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் நீட்டாக கழுவி எந்த இதுவும் அழுக்கு இருக்கக்கூடாது சுத்தமாக வீடை வைத்திருக்க பழகினவர்கள் உண்டு. வீட்டிலே இருக்கிற பெண்கள், வேலைக்கு போகிறவங்களும் அவர்களுடைய உற்சாகத்தை பொறுத்து தான் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பவர்கள் உண்டு. நாம் இன்றைக்கு எதை விரும்பி செய்கின்றோம், அதுல நமக்கு சோம்பேறித்தனம் இருக்குன்னு சொன்னா நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம், நம்ம அழுக்காத்தான் இருக்கோம்னு அர்த்தம் இல்லையா? முதலாவதாக பெண்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி தங்களை சுத்திகரித்துக் கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ முதலாவதாக நம்ம என்ன பண்ணணும், இந்த வசனங்களை நாம் ஏற்றுக்கொண்டு காலை தியானம் நம்முடைய வசனமாக இருக்கும் பொழுது நாம் முதலாவதாக என்ன பண்றோம், இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற்றுக்கொள்கின்றோம். அதோடு அதாக நம்ம என்ன பண்றோம், நம்முடைய புற தோற்றத்தையும் சுத்தமுள்ளதாய் நாம் மாற்ற வேண்டும். வீட்டில் தானே இருக்கோம், சும்மா அந்த ட்ரெஸ் போதும், சும்மா அந்த ஒரு தலையை போட்டு முடிச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு தலையை கரெக்டாக நீட்டாக கூட வைக்கிறது இல்லை இல்லையா? சில பெண்கள் வெளியில் போகும்போது ரொம்ப அழகாக போவாங்க, வீட்டில் போய் பார்த்தா படம் இவங்களா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் இருப்பாங்க இல்லையா? அப்படி நம்ம இருந்துட்டு இருப்போம்னு சொன்னா அப்படி இருக்காதீங்க. வீட்டில் இருக்கிற பொழுதே நம்மை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வீடு தான் நாம் இருக்கின்ற நம்முடைய இடங்கள் எல்லாம் சுத்தமாய் நாம் வைத்திருக்கும் பொழுதுதான் அதுதான் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் வழிவகுக்கும். நாமும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுகின்றவர்களாய் மாறுவோம். அது நமக்கே ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபீலிங்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? வீட்டுக்குள்ள நம்முடைய எல்லா எந்த ரூமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரூமை நீட்டா வைக்கிறதுக்கு நம்ம பழகும் பொழுது அதுவே நமக்கு ஒரு பலனாக மாறும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம வீட்டை நம்ம அப்படி இந்த துணியெல்லாம் மடிக்காம இல்ல வீடை நீட் பண்ணாம குப்பையெல்லாம் எடுத்து அகற்றாம அப்படிலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தோன்னு வைங்க, அதை பார்த்தாலே பெரிய டயர்டாகி அப்படியே உட்காந்துருவோம். அப்பாடா இதெல்லாம் எப்பவுமே செஞ்சு முடிக்க போறோம் அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் பாருங்க, அப்பப்போ அதை செய்யணும்னு நினைச்சு செஞ்சோன்னு சொன்னா உள்ள வந்தா நமக்கு எப்படி இருக்கும், ஓகே ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் நேரம் உட்காருவோம்னு சொல்லிட்டு அதுவே நமக்குள்ள ஒரு நல்ல எண்ணங்களை நமக்கு கொடுக்கும் இல்லையா? சாதாரண ஒரு வீட்டு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா பெண்கள்லாம் இதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்றேன். அதே மாதிரி தாங்க நம்முடைய ஆத்துமாவை நம்ம சுத்தமா வைக்கிறதுக்கு பழகணுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை சுத்திகரிக்கணுங்க. இந்த ஆத்துமாக்குள்ள இருக்கிற எல்லா அழுக்குகளும் எல்லா அசுத்தமான காரியங்களும் நீங்கணுங்க. அவைகளெல்லாம் நம்ம நீக்கும் பொழுதுதான் நம்ம எப்படிப்பட்டவர்களாய் மாறுகின்றோம், அந்த சுத்தம் உள்ளவர்களாய் கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு நேரே நாம் மாற வேண்டும். அதுக்கு தான் இந்த காலை வேளையில இந்த வேத வசனங்களை நம்ம வாசிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லித்தரோம், ஆலோசனைலாம். காலையில எழும்பின உடனே நீங்க இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அழுக்குகள், உங்க இருதயத்தில் இருக்கிற அழுக்குகள் உங்க வீட்டில் இருக்கிறவங்களை பாதிச்சிரும், இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களை பாதிக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை பாதிச்சிடலாம். அதுக்கு முன்பதாக போய் தேவ சமூகத்தில் உங்களுடைய அழுக்குகளை நீங்கள் நீக்கும் பொழுது, எப்படி நாம் நீக்குகின்றோம், இந்த வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற அந்த அழுக்குகள் நீங்குகின்றது என்று பார்க்கின்றோம்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவசனத்தை நம்ம எப்படி இருக்கணுமா, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாகவும், இன்றைக்கு நீங்க என்ன தியானிச்சிங்களோ அதின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகின்றவர்களாய் நாம் மாற வேண்டும். நம்ம வீட்டில் நம்ம எல்லாரிடத்திலும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த குடும்பத்தாரிடத்தில் அன்பாயிருப்பதற்கு நாம் பழக வேண்டும். தேவனுடைய அன்பு கட்டளைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு பழக வேண்டும். நமக்குள்ள இருக்கிற அந்த இருதயம் கல்லா இருக்குன்னு சொன்னா நம்ம போய் நம்ம குடும்பத்தில் அன்பை வெளிக்காட்ட முடியாதுங்க. தேவனிடத்துல நம்முடைய அழுக்குகளை, நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து விட்டு நாம் தேவனுடைய வசனங்களை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு சதையான இருதயத்தை, அதாவது எல்லோரையும் நேசிக்கக்கூடிய இருதயத்தை கட்டளை இடுகிறார் என்று பார்க்கின்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க, சுத்தமாய் நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இருக்கிற இடத்தையும் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்துமா சுத்தமாய் இருப்பதற்கும் நாம் இதை வழி செய்ய வேண்டும் என்று அங்கே நமக்கு ஆலோசனை சொல்லப்படுகின்றது. இந்த ஆலோசனைகளின் அடிப்படையிலே நாம் நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோமா, தேவனுக்கு பிரியமான கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு நேரே போகிறவர்களாய் காணப்படுகின்றோம். ஏனென்று சொன்னா பார்த்தீங்கன்னா, தீத்து 2ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்து 2:4 தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும். அப்ப நம்ம என்ன பண்ணணுமா, நமக்கிட்ட அன்பு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அன்பை கொடுக்க முடியும் இல்லையா? அப்ப நம்ம தேவனிடமாய் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளை சுத்தப்படுத்தும் பொழுது இங்கே நமக்குள்ளே அன்பு என்கிற அந்த கனி உருவாக ஆரம்பிக்கின்றது. அடுத்ததாக பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். கற்புள்ளவர்களாய் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய். அப்போ நம்ம இந்த வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வேத வசனத்தின் தியானம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அதை போதிக்கிறவர்களாய் மாறுவோம் இல்லையா? நமக்குள்ள அந்த அன்பு பெருகி அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்ளும் போதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அதை என்ன பண்ணுவோம், நமக்குள்ள இருக்கிற சமாதானம், நமக்குள்ள இருக்கிற சாந்தம், எப்படி நம்ம இணக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா? நமக்குள்ள இருக்கிற ஒருவேளை நமக்குள்ள எரிச்சல் இருக்குன்னு வைங்க, நம்ம பிள்ளை வந்து நம்மகிட்ட பேச வருது, எதை தான் நம்ம முதல்ல சொல்லுவோம், போ நானே அவசரத்தில் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு டென்ஷனா இருக்குது, நீ தூரப்போ அப்படின்னு சொல்லி நம்ம 4 நேரம் சொன்னோன்னு வைங்க, நம்ம பிள்ளை அடுத்தால நம்மளை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லும். அப்ப அந்த பிள்ளைக்கு அந்த வார்த்தையை சொல்லி கொடுக்கிறது யாரு? நம்ம தான் அதுக்கு காரணமா இருக்கோம். அப்ப இப்படிப்பட்ட துர்மன சாட்சி நம்முடைய செய்கைகள் இவைகளெல்லாம் நம்ம ஒழித்து விட்டு நம்முடைய வீட்டிலே நாம் முதலாவதாக இந்த காரியத்தை செய்ய துவக்குவோம். இந்த வசனத்தின் மூலமாய் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, ஆமேன், இந்த அன்பு என்கிற கனி நமக்குள்ளே உருவாகும். எப்போ உருவாகும்? தேவனுடைய வசனத்தினை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த அன்பு என்கிற கனி உருவாகும். எந்த வசனம்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவது போல அதற்கு ஒப்பாயிருக்கிற கற்பனை என்னது? பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இல்லையா? அப்போ தேவனுக்கு அன்பு கூறுகிறதுக்கு ஒப்பாதான் அடுத்த மனுஷனிடத்தில் ஆண்டவர் அன்பு கூற சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம நேசிக்கிற போல தான் இல்லையா? பிறனிடத்திலும் நாம் அன்பு கூறுகின்ற, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நம்மளை எவ்வளோ நேசிக்கோங்க. ஒரு நாளைக்கு காலையில் எழுப்பினோட யோசிக்கிறோம் இல்லையா, நம்ம 3 நேரம் நமக்கு என்ன சாப்பிடணும், அடுத்து நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம், இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், இன்னைக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை நம்ம குறித்து நம்ம ரொம்பவே யோசிப்போம் இல்லையா? நம்ம ஜீவன் சாயங்காலம் வரை இருப்போமான்னு நமக்கு தெரியாதுங்க, அது ஆண்டவர் கருத்தில் தான் இருக்கு. ஆனால் அதுக்குரிய பிளானிங் பெருசாக பண்ணி வைப்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் நீங்கள் முதலாவதாக நேசிக்க பழகுங்க. அது உங்களுடைய தாய் தகப்பனா இருக்கலாம், இல்ல உங்க கணவரை பெற்றெடுத்த தாய் தகப்பனா இருக்கலாம். 2 பேரையும் நீங்கள் நேசிக்க பழகும் பொழுது, ஆமேன், அந்த கனிகளால உங்களை நீங்க அலங்கரித்துக் கொண்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு அதை விளக்கி காட்ட ஆசைப்படுகின்றேன். அப்ப நம்ம என்ன பண்றோம்? முதலாவதாக நாம் இருக்கிற இடத்தை சுத்தப்படுத்த வேண்டும். அப்புறம் நம்முடைய ஆத்துமா தேவனுக்கு பிரியமாய் சுத்திகரிக்கப்படும் பொழுது அதிலிருந்து புறப்படுகின்ற அந்த அன்பு, நாம் பிறரை நம்ம என்ன பண்ணுகின்றோம், அந்த இணக்கம் உள்ளதாயும் அந்த இரக்கத்தாலையும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த வேதத்தை நேசிக்க நேசிக்க அது ஒவ்வொரு காரியங்களையாய் ஒவ்வொரு ஞானத்தையாய் நமக்கு தந்து கொண்டே இருக்கும். இப்படித்தான் நாம் கனிகளாலே நிறைந்தவர்களாய் மாற முடியும். ஒவ்வொரு காரியங்களாய் அப்ப நம்ம தேவனிடத்தில் அந்த வசனத்தின் மூலமாய் கிட்டி சேரும் பொழுது
நிறைய வசனங்கள் இருக்கு, நிறைய நம்ம செய்தி கேட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதை மாத்திரம் தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். என்று சொன்னால் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்று தருங்க. நிறைய நேரம் நினைப்போம், அப்படி நம்ம போயிருந்தா, வேகமா போயிருந்தா நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம், என்னெல்லாமோ முடிச்சிருக்கலாமே நினைப்போம். ஆனால் தேவன் சொல்லுகிற ஒரு சின்ன காரியம், அது ரொம்ப அற்ப காரியமா இருக்கும். அதுக்கு நீங்க கீழ்ப்படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புகிறதை விடவும் மேலான, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அவர். அந்த தேவனிடமாய் உங்களுடைய பார்வைகள் திருப்பப்படும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த புகைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஐயோ நான் இன்னும் ஆசீர்வாதத்தையே பெற்றுக்கொள்ளலையே, என் வீட்டில் இந்த குறைலாம் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது என்று சொல்லி புலம்பல் அதிகாரம் நீண்டுட்டே இருக்கும் இல்லையா, அவைகளுக்கெல்லாம் தேவன் முடிவை தந்து விடுவார். தேவனிடமாய் நாம் திரும்புகின்ற ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம்? ஒருவேளை எனக்கு சோர்வாகவே இருக்கேன், நானே காலையில் கண்ணையே திறக்க முடியாமல் எழும்புறேன், அதுக்குள்ளே பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இதுல வேற நீங்க சொல்றதை நான் எப்படி செய்ய? உங்களுடைய அவிசுவாசங்களை நீங்க பேசுவதற்கு அல்ல, இன்று சொல்லப்படுகின்ற இந்த ஆரோக்கிய உபதேசங்களுக்கு உங்கள் செவிகளை நீங்கள் சாய்க்கும் பொழுது உங்களிலே கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகின்றீர்கள். உங்கள் பலன் அல்ல, உங்களை உருவாக்கின, இன்று உங்களுக்கு புது உயிர் கொடுத்த அந்த தேவனிடமாய் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை நல்லவராய் நடத்த வல்லவராய் இருக்கின்றார். அடுத்ததாக இங்கே ஒரு கனியை நாம் பார்க்கின்றோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 1ஆம் வசனத்திலிருந்தே பார்க்கிறோம். அதில் என்ன பண்ணணும்னா, தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடக்கணும்னு சொன்னால், அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கனி கொடுக்கணும். அப்போ நம்ம கனி கொடுக்கலன்னு சொன்னால் நமக்குள்ள என்ன இருக்குது? அசுத்தம் இருக்குது இல்லையா, நம்ம சுத்தமாகணும். அப்போ என்னது அப்படிங்கிறத அந்த கரெக்ஷன் தெரிஞ்சால் தானே நம்மளை சுத்திகரித்து கொள்ள முடியும். அதுதான் இங்கே இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த குணங்கள் உங்களிடத்தில் இருக்குமானால் இன்றைக்கு சுத்திகரிப்பதற்கு தேவனிடமாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒருவனையும் தூசியாமலும், 1ஆம் வசனத்திலிருந்தே இருக்கு இல்லையா, சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கணுமா. அப்போ நமக்கிட்ட அதுக்கு தடையா இருக்கக்கூடிய காரியங்களை கீழே பார்க்கிறோம் பாருங்க. ஒருவனையும் தூசியாமலும், சண்டை பண்ணாமலும், பொறுமை உள்ளவர்களாய், எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்த்தேன், அன்பு பார்த்தோம் இல்லையா, அன்பு நமக்குள்ள உருவாகுது. அடுத்தால் அங்க பாருங்க, சாந்த குணத்தை நம்ம காண்பிக்கணுமா. அப்போ நம்ம யாரெல்லாம் பார்க்கிறோமோ அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு ஆலோசனை சொல்லுகின்றது. என்ன ஆலோசனையா? சாந்த குணத்தை காண்பிக்க நினைப்பூட்டு. இன்றைய நாளிலே உங்களுக்கு அதை நாங்கள் நினைப்பூட்டுகின்றோம். உங்களுக்குள்ளே மறைந்திருக்கின்ற அந்த சாந்த குணத்தை காட்டுங்க. அதுக்கு மாறாக நீங்க சண்டை பண்ணாம பொறுமை உள்ளவர்களாய், எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கிறவர்களாய் இருங்க. நம்ம எப்படி இருக்கோமா? 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முற்காலத்திலே நாமும் புத்தியினரும், கீழ்ப்படியாதவர்களும், வழி தப்பி நடக்கிறவர்களும், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும், துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும். அங்கே ஒவ்வொரு காரியமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தின் அடிப்படையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்மளிடத்தில் இந்த அழுக்குகள் ஒட்டி கொண்டு இருக்குமானால் நம்ம கீழ்ப்படியாம இருக்கோமா, இல்ல புத்தியினரா இருக்கோமா, இல்ல வழி தப்பி நடந்து கொண்டு இருக்கிறோமா? தேவன் நமக்கு காண்பிக்கிற இந்த வேதாகம் சத்திய வழியை விட்டுட்டு, இந்த ஆவிக்குரிய பாதைகளை விட்டுட்டு நம்ம சொந்த நடையில நடந்துகிட்டு இருக்கோமா? அதை விட்டு நாம் விலக இன்றைக்கு உங்களுக்கு நினைப்பூட்டப்படுகின்றது. வழி தப்பி நடக்கின்றவர்கள், இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் ஒருவேளை அடிமையா இருக்கீங்களா? இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? வர்ஷிப்ல ஆண்டவர் நமக்கு சொன்னார் அல்லவா, ஆராதனை வேளையிலே நம்முடைய சரீரங்களை நம்ம என்ன பண்ணணும்? நீதிக்கு அவயங்களாக, தேவனுக்கு அடிமைகளாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுகின்றோம்? கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகின்றோம். துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் நம்ம ஜீவனம் பண்ணாதபடிக்கு இந்த துர்க்குணங்கள் நம்மை விட்டு நீங்கும்படியாய் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட அழுக்குகள், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால் தேவனிடமாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவன் இன்றைக்கு உங்களை
சுத்திகரிக்க விரும்புகின்றார். உங்களுக்கு ஆசை இருக்குமானால் நீங்கள் தேவனிடமாய் உங்களை, அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆண்டவரே, என்னால முடியல தகப்பனே, எனக்குள்ள இந்த எரிச்சல் நீங்கல, எனக்குள்ள இந்த கோபம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அப்பா இன்றைக்கு என்னுடைய அவயவங்களை நான் நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனிடமாய் சாய்ந்து கொள்ளும் பொழுது இந்த வேத தியானம் உங்களுக்குள்ள இருக்குமானால், இந்த வேத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொள்ளுவீங்கன்னா உங்களுக்கு பலன் உண்டுங்க. அதை ஒரு நாள் மறந்து போகாதுங்க. இந்த வேத தியானம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அந்த வேதம் நம்மளை செம்மையானவர்களாக, ஒரு நல்ல ஒரு தேவன் விரும்புகின்ற அந்த குணங்களை கொடுத்து நம்மளை அலங்கரிக்குங்க. அது ஒரு நாள் மறந்து விடாதுங்க. நம்ம சிலவங்களை பார்த்தா சொல்லுவோம் இல்லையா, அவங்கள பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு, அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசினாலே எனக்கு நல்லா இருக்குதுங்க, என் கஷ்டங்களை என் கண்ணீரை போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தாலே போதுன்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்களை நம்ம வாழ்க்கையில கண்டு வச்சிருப்போம் இல்லையா. நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? வந்து நம்ம விட்டு யாராவது பேசினாங்களா அவங்கள சுட்டு பொசுக்கிறவங்களா இருக்கிறோமா? நம்முடைய குணம் எப்படிப்பட்ட குணமா இருக்கின்றது? ஒருவேளை தெரியாம நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்கன்னா இனிமே உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு சொல்லப்படுகின்ற இந்த உபதேசத்தினாலே இன்றைக்கு இப்பொழுதே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்படுகின்றது. தேவனிடமாய் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள், அப்பொழுது நற்கனிகளால உங்களை நீங்க அலங்கரிக்க முடியும். தேவன் கொடுத்திருக்கிற அந்த நற்கனிகளை நீங்களும் கொடுக்க முடியும். ஒவ்வொரு கனிக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் உண்டு இல்லையா? அதே போலதான் ஆவியின் கனிகள் நாம் 9ஐயும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டவர்களாய் நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியின் கனிகள் 9 அல்லவா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. முதலாவதாக அந்த அன்பு நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது, இந்த சாந்தமாய் இந்த வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே அன்பு வருகிறது என்று, இந்த அன்பு இருந்துட்டா அடுத்ததா இருக்கிற சந்தோஷம் நமக்குள்ள தேவன் தந்து விடுவாருங்க. நமக்குள்ள கண்ணீர் இருக்காதுங்க, நம்ம வாடி போய் நிற்க மாட்டோங்க. அடுத்ததாக அந்த சமாதானத்தையும் தேவன் நமக்கு தருகின்றார். இப்படியாக நாம் அன்பை செலுத்தும் பொழுது, தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த நீடிய பொறுமையை நாம் காத்துக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருகிறவராயிருக்கின்றார். தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இல்லை எனக்கு இதெல்லாம் இவ்வளவு நாள் தெரியாதுங்க, எனக்கு இந்த சத்தியெல்லாம் யாரும் சொல்லித்தரல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்கன்னா இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா இன்றைக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட இந்த வேத தியானத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்க விரும்புகின்றேன் தகப்பனே, இன்றைக்கு என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகின்றேன். அப்பா இந்த நாளிலே நீங்க கொடுக்கின்ற அந்த நற்கனிகளால என்ன நிறைங்க, அப்பா என்னை அலங்கரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? தேவன் கொடுக்க சுத்தமுள்ளவராக இருக்கிறாருங்க. நாம் தான் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் நற்கிரியைகளை செய்வதற்குத்தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆமேன். நற்கிரியைகளை செய்வதற்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்காராம், நம்மளை சிருஷ்டிக்கவே செய்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆம், எனக்கு அருமையான, எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம் இதை மறந்து விட வேண்டாம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் ஓ ரீதராக்கமனமனமனி விரிவிரபரபா ஓ ஷமனி விரிவிரிவிரிவிரபரபரபா நம்முடைய ஆசையோடு நின்று விடக்கூடாதுங்க. நம்முடைய கிரியையினாலே அவைகளை நாம் காண்பிக்கின்றவர்களாய் மாற வேண்டும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஏசப்பாவை மகிமைப்படுத்த முடியும். நம்மளை பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமா இவா ஒரு நல்ல பிள்ளை, அவா இப்படிலாம் பேச மாட்டா, அமைதியா இருப்பா, அடக்கமான பிள்ளை, தேவனுக்கு பயந்த பிள்ளை, அப்படிலாம் யாரெல்லாம் உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்க? ஒரு பெண் என்கிறவள் பிறந்த வீடு திரும்பதாக நாம் திருமணமாகி போகின்ற இன்னொரு வீடு, 2 இடத்திலும் நமக்கு 2 வீடுகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது இல்லவா? நம்முடைய வாழ்நாளிலே நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்முடைய வீட்டிற்கு வருகின்றவர்களை, நம்முடைய வீட்டிலே இருக்கிறவர்களை நாம் எப்படிப்பட்ட குணங்களால் வர வைத்து அவர்களுக்கு நம்மை காண்பிக்க இருக்கின்றோம்? ஒருவேளை உங்ககிட்ட இந்த குணங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா தேவனிடத்துல இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை அலங்கரிக்க விரும்புகின்றார். இந்த அலங்கரிப்பு உங்களுக்கு கண்டிப்பா தேவைங்க. இந்த குணங்களால நீங்க உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்க. ஷபரபர பாக்கமனமனமனமனபரபரபா. இது யாருடைய பிள்ளைங்க, என்ன அழகா பேசுறான்னு சொல்லி நம்ம பெற்றோர்களுக்கு கூட சில நேரங்களில் சொல்லுவாங்க, பிள்ளைங்க நல்லா வளர்த்திருக்காங்க, ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளையா வளர்த்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? நாம் இன்றைக்கு எந்த பெயரை பெற்றிருக்கிறோம்? நற்கனிகளால நம்மை அலங்கரிக்க இன்றைக்கு நாளிலே ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி தேவனிடமாய் உங்கள் பார்வையை திருப்புங்க. அப்பா
எனக்குள்ள இந்த காரியங்கள்லாம் விலகாம இருக்குப்பா. எந்த காரியமோ உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. எரிச்சல் என்ன விட்டு நீங்களப்பா, கோபம் இன்னைக்கு நீங்களப்பா. அடுத்தவங்க கிட்ட அன்பா பேசுறேன், ஆனா நான் பெற்றெடுத்த பிள்ளைங்க கிட்டயே என்கிட்ட அன்பால பேச முடியலப்பா. அப்படிப்பட்ட ஒரு கோப குணம் என்கிட்ட இருக்குப்பா. எரிச்சல் பட்டுறேன்ப்பா. தேவனிடமாய் சொல்லுங்க, அப்பா அப்பா இந்த குணங்கள் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி, இந்த அசுத்தங்கள் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி தேவனிடமாய் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இதுதாங்க பரிசுத்தமாகுதலுக்கு நம்மை அர்ப்பணிக்கிற காரியங்க. நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகின்ற காரியம் இதுதாங்க. நம்முடைய மாம்சத்திலும் நம்முடைய ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க ஆமென் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லி 2 கொரிந்தியர்ல பார்க்கிறோங்க. ஷமா நமா 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 நபா ரபா ரபா ரபா. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ, அப்பா 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 இன்றைக்கு இந்த குணம் என்னை விட்டு நீங்க கடவுது அப்பா. அதற்கு மாறாக நற்கனிகளால் என்னை அலங்கரிக்க விரும்புகின்றேன். நீங்க சொல்லுகின்ற அந்த ஆவியின் கனிகளால் என்னை அலங்கரிக்க விரும்புகின்றேன், என்னை ஒப்பு கொடுக்கின்றேன் என்று சொல்லி உங்கள் வாய்களை திறந்து தேவனை பார்த்து சொல்லுங்க. தேவன் விரும்புகின்ற அந்த சுத்தத்தை நீங்கள் உங்களை சுத்தப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை அலங்கரிக்கவும் இன்றைய நாளிலே ஆமேன் ஆமேன் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கின்றார். ஓ ரிக்கமனமனமனமனமனமன பெர 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 பெரபா. ஓ ஷமனி பிரி 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 பக்கமன பெர 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 பெரபா. அழிந்து போகிற ஒரு போஜனம் இல்லையா, அதை ரெடி பண்ணுறதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடங்களெல்லாம் நீட்டாக வைப்போம், அந்த பாத்திரத்தெல்லாம் நீட்டாக வைப்போம், நம்ம கையை போய் நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு எப்படிலாம் நீட் பண்ண முடியுமோ என்னெல்லாம் சுத்தம் இந்த உலகத்தில் சொல்ல திருப்படுகிறதுங்க. ஆனால் இந்த ஆத்துமா விலையேறப்பட்ட ஆத்துமா இல்லையா, பரலோக ராஜ்யத்திலே போய் அவரோடு கூட இருக்க போகிற அந்த ஆத்துமாவை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? அந்த ஆத்துமாவை எந்த அலங்காரத்தினால அலங்கரித்திருக்கீங்க? உங்கள் கோப குணத்தாலையா, இல்லை அசுத்தங்களாலையா, நற்கனிகளால அலங்கரிக்கும்படியா இன்று உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த ஆலோசனைகளுக்கு செவிசாய்க்க விரும்புவீங்களா? என்று சொல்லப்பட்ட இந்த வேத வசனங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் இந்த நாளிலே ஆமேன் இந்த நற்கிரியைகளால நற்கனிகளால அலங்கரிக்கப்படுவார்கள் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஷமானு பாக்கமா நமா நபா ரபா 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 ரபா. ஓ ரிதராக்கமா நமா 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 நபா ரபா ரபா ரபா. ஓ ரி ஷமா நமா நமா நபா ரபா 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 ரபா. ஓ ரிக்கமா நமா 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 நபா. ஓ என்னுடைய பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க இல்லை, பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டாங்க, அவங்ககிட்டலாம் நான் பேசவே முடியல. இல்லைங்க, நீங்க தேவ சமூகத்தில் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்க. உங்க பிள்ளைங்க கீழ்ப்படிவாங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை மாறுவாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் மாறுவாங்க. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. உங்க முழங்கால் நீங்க தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படிடும் பொழுது தேவன் அதை பார்த்து கொள்வாருங்க. எனக்கு தேவன் சொல்லி கொடுத்த ஆலோசனை உண்டு. நம்ம பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள முழங்காலில் தான் பிடிக்கணுங்க. நாம் நம்ம நற்கனிகளால் அலங்கரித்துக் கொள்ளும் பொழுது பெண்களாகி நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு இல்லையா? பெண்களுக்கு தான் அநேக பொறுப்புகள் உண்டல்லவா? எல்லா காரியத்திலையும் நாம் சுத்தமுள்ளவர்களாய் மாறுகின்றோம். இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாம் தரித்துக் கொள்ளும் பொழுது ஆமேன் இந்த நற்கிரியைகளால நற்கனிகளால நம்ம அலங்கரிக்கப்பட ஒப்பு கொடுப்போம். நமக்குள்ள இருக்கிற சோர்வுகள் அகன்று போகும். அவைகளெல்லாம் இருப்பதற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம அதற்கு இடம் கொடுத்து வச்சிருக்கோங்க. அந்த அசுத்தத்திற்கும் அந்த அக்கிரமத்திற்கும் நம்ம நிறைய நேரங்களில் ஒப்பு கொடுத்திருந்தோங்க. இந்த நாளில உங்களுக்கு அந்த காரியத்திலிருந்து விடுதலை. சில பெண்கள் நினைக்கிறீங்க என் வாழ்க்கையில நேர விரயம் ஆயிட்டே இருக்குது, என்ன செய்யறேனே தெரியல, சும்மா ஏதோ நேரத்தை கழிக்கிறேன் என்று சொல்லி ஆமேன் இந்த நாளிலே அந்த அசுத்தம் நீங்க கடவுது என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஓ ஆவியானவர் தாமே இந்த நாளிலே உம்முடைய ஆளுகையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆமேன் 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 உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் ஆவியானவர் தாமே உடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோப்பா. எந்தெந்த பிள்ளைகளாம் தங்களை ஒப்பு கொடுத்தாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே ஆமேன் இந்த அலங்கரிப்பு நீங்க கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்யுங்க. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். மீட்பராம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.